பயங்கரமான வாட்டி. அம்மா ஓடி ஆடி வேட்டையாடல. ஓடி ஆடி வேட்டையாடல நெஞ்ச உட்காந்துருக்கீங்க. ஓடி ஆடி வேட்டையாடுறதுக்கு வந்திருக்கீங்க. கீழே விழுந்துட்டேலா? என்ன அப்படி கேட்குறீங்க? இல்ல காலில் முட்டை பத்து போட்டிருக்கேன். ஏங்க இதை பார்த்து என்னங்க எப்பா இதெல்லாம் இதை பார்த்த முட்டை பத்து மாதிரியா இருக்கு. ஏங்க இந்த காடு இங்க வந்து இந்த காட்டுக்குள்ள போகும் பொழுது விஷச்சந்திக்க தீண்டிட கூடாது உரம் போட்டு வந்திருக்கீங்க. உரம் போட்டு வந்திருக்கீங்க. உரை உரை எந்த கடையில எந்த தண்டில் போக்கிறார்? இடமாக அந்த குடும்பம் விளங்கும் என்றாலும் கூட இப்படிப்பட்ட இந்த அழகான இடத்தை பார்க்கின்ற பொழுது எமது பணி சிறக்க இசைமாமுனிவர் நாகமரிசி கூறியபடியே வேடுபுரத்திலே வந்திருந்தாலும் எந்த பணிகளும் செவ்வன சிறக்க தாயை வணங்கி தந்தையை வணங்கி குருவை வணங்கி இறைவனை வழிபட வேண்டும். தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்படிப்பட்ட தாய் தந்தையை வணங்கி பணியை செய்தால் சிறப்பாக இருக்கும் என்றாலும் கூட எனது நாயகரை வணங்கி வந்த போதிலும் கூட இன்றைய நிலையிலே மனிதனும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குணங்கள், இப்படி குணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மாறி இருக்கக்கூடிய நிலைகள் இன்று இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் என்றால் குரங்கிலிருந்து மனிதன் வந்தார், மறுபடியும் அந்த குரங்கின் பாதையிலே செல்ல வேண்டும் என்று மனிதர்கள் எல்லாம் போகின்ற இலக்கை எல்லாம் பார்க்கின்ற பொழுது குரங்கு
இது செய்யக்கூடாது அப்படின்னு அந்த நேரத்தில் எடுத்துரைத்தால் மட்டுமே அந்த தவறுதலுக்கு தகுந்த தண்டனை கொடுத்த உடனே ரெண்டு அடியை கொடுத்துட்டோம்னா அடுத்து ஆத்தா மாமா அடிப்பாங்க தாத்தா அடிப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சுங்க. ஏன்னுட்டா இன்றைய நிலையில தமது பிள்ளைகளை வந்து அடிச்சுட்டாங்கன்னா பள்ளிக்கூடத்துல கூட போய் அந்த பள்ளியில போய் ஆசிரியர் அடிச்சாங்கன்னா எதுக்காக அடிக்கிறாங்க? ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கு வீட்டில் இருந்தால் மட்டுமே பெற்றோர்களின் குழந்தை. அந்த குழந்தை பள்ளிக்கு சென்று விட்டால் அது வந்து ஆசிரியர்களுடைய பெருமை. அப்ப ஆசிரியர்களுடைய குழந்தை ஆசிரியர்கள் வந்து பள்ளியில வந்து அடிச்சாலும் என்ன, அவர்கள் வந்து என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் கூட அதற்கு வந்து செவி சாய்க்காமல் பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா தான் அந்த குழந்தை நல்ல குழந்தையா வளர முடியும். அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையை பார்த்தாலும் கூட இந்த நிலையிலே இத்தனை நிகழ்வுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மனித வாழ்விலே இன்பத்தை தேடி அலைகின்றான் ஒவ்வொரு மனிதனும். இப்படிப்பட்ட இன்பம் எங்கிருந்து தான் கிடைக்கிறது? மதுவிலிருந்து கிடைப்பது இன்பமா? இல்லை, மாதுவிலிருந்து கிடைப்பது இன்பமா? எது இன்பம், எங்கே இன்பம் என்று ஒவ்வொரு மனிதனும் தேடி அடைகிறான் என்று அன்றே படித்து வந்த அந்த காவியங்களில்
இப்படிப்பட்ட இந்த சிற்பங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து செதுக்கி வச்சது மாதிரி இருக்கு பாருங்களேன் பார்ப்பதற்கு. இந்த மனம் இப்படிப்பட்ட கட்டக்கூடிய வெற்றிவேல் வெற்றிக்கு அமுதம் படைத்த வெற்றிவேல் அன்பு அண்ணார் அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். புதுசு வேலை எப்படி விட்டு வைப்பாரா? இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, குயில்ல கண்ணை மூடிக்கிட்டு கையை உயர்த்த ஆரம்பிச்சாருன்னா அண்ணே ராமதாஸ் அண்ணே அவர்தான் எங்க போகும் எப்படி போகும்னே தெரியாது. அப்படிப்பட்ட இசை கானம், இப்படிப்பட்ட அதாவது அந்த குரலின் ஞானம், இவற்றையெல்லாம் பார்த்தாலும் கூட இதற்கு இசையாக இருக்கக்கூடிய மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி ஜெயராஜ் அவர்களுக்கும், அதே போல மன்மதன் மதன் என்றாலும் கூட மன்மதன் இந்த இடத்துல இப்படி இந்த இடத்துல வந்துச்சாலும் கூட கூட இருக்குது. நீங்க எல்லாமே ராஜராஜன் கூட மாட்டிட்டு அப்ப ராஜராஜன் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு கூட இந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்கின்றது. இந்த சத்தம் என்ன சத்தமா இருக்கும் அப்படின்னு சத்தத்தின் ஒளியின் ஓசையை கேட்க சத்தம் ஆரோலும் சோ ஆரோலும் சோ ஆரோலும் சோ என்று கவி பாடுகின்ற இந்த காதல் விழிகளை பார்த்த உடனே முக்கடலிலே முத்தெடுத்து மூங்கிலே நாதம் செய்து முத்தமிழை பாட வந்தேன் மூவேந்தர்களை முன்னிலையிலே கற்பனையால் கடல் வைத்து கலைஞர்களை எல்லாம் முன்பே கடல் போல அமர வைத்து எத்தனையோ நடிகர்களை பார்த்த எத்தனையோ மாமேதைகளை பார்த்த இந்த பெரிய கலைஞர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி இந்த சின்னஞ்சிறு கலைஞராகப்பட்டவன் இந்த இடத்திலே பார்த்தாலும் கூட இந்த அழகை எப்படி வர்ணிக்க வேண்டும்? சில்லென்று போக்கும் அந்த காற்றின் மொழிகளிலே தவழ்ந்து விளையாட
பள்ளி எப்படி, நாக்கு எப்படி, கழுத்து எப்படி, அழகான கார்மேகங்கள் போன்ற கூந்தல் எப்படி,
போனால் வராதது ரெண்டு, வந்தால் போகாதது ரெண்டு, வருவதும் போவது ரெண்டு. போனால் வராதது என்ன? போனால் வந்தாதது என்ன? உயிரும் மானமும். வந்தால் போகாதது புகழும் பணியும். வருவதும் போவது இன்பமும் துன்பமும். இது ரெண்டு இருக்கு. ஆமா. அதே மாதிரி இன்னும் ரெண்டு சொன்னேன். என்ன? ஒரு நாளைக்கு ரெண்டு, ஒரு வாரத்துக்கு ரெண்டு, ஒரு மாசத்துக்கு ரெண்டு, ஒரு வருஷத்துக்கு ரெண்டு. பாத்தீங்களா? ஒரு நாளைக்கு ரெண்டு காலையிலேயே மாலையிலேயே ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி 2 வேளை தனவு உணவு உட்கொண்ட பொருளை மழை வெளிக்கு போகணும். அப்ப 2 வாரத்துக்கு 2 சனிக்கிழமையும் புதன்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதே போல மாசத்துக்கு 2 கல்யாணம் முடிச்சவங்க மாசத்துக்கு 2 தடவை தான் கூடணும். 15 நாளைக்கு ஒரு முறை தான் கூடணும். நம்மால் கேட்பானா ஒரு நாளைக்கு 15 தடவை போவோம். வருஷத்துக்கு 2 தடவை பேதிக்கு மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்காங்க. அப்படி உடலை வளர்க்க குடலை கழுவு. இதையெல்லாம் மனுஷன் கடைபிடிச்சா 150 வயசு வரைக்கும் மனுஷன். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் நீண்ட வருடங்களா வாழ்ந்தாங்க. அதே போல உணவு சரியான முறையில நம்ம உணவு உட்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நல்லா அழகா பேசுறீங்களே. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வெள்ளிமலையில இருந்து வரேங்க. வெள்ளிமலை. உங்க அப்பா பேரு? சடையன் பேடுவர். வடையா? சடையன். சடையா? ஆமா. உங்க அம்மா பேரு? பார்வதி பேரு வச்சு. உங்க அண்ணன் பேரு? கணேஷ் வேடுவன். உங்க தம்பி பேரு? மணிகண்ட வேடுவன். உங்க பேரு? கண்ட வேடன். வேட்டக்கார குடும்பம். அம்மா வேட்டக்கார குடும்பமே எங்க குடும்பம்தாங்க.
உங்க அப்பா என்ன வேட்டையாடி இருக்காரு? காலமாட. உங்க அம்மா? எங்க அம்மா சிங்கத்தை. உங்க அண்ணன்? எங்க அண்ணன் மூசி வாங்கினத. மூசியா? மூஞ்சல் வாங்கின. மூஞ்சல். உங்க தம்பி? என் தம்பி புலி. புலின்னா அந்த கொட்டையை எடுத்து. அட நீங்க அந்த புலி கிடையாதுங்க. நான் சொல்ற புலி என்னன்னு கேட்டீங்கன்னா காட்டுக்குள்ள புலி கிடையாது, விலங்கினங்கள் புலி, கிடைக்கிற புலி. நீங்க சொல்றது கரைக்கிற புலி. அஞ்சலி உள்ள புலி. சரி இருக்கட்டும். நீங்க பரம்பரை வேட்டையா பஞ்சத்துக்கு வேட்டையா? ஆமா, அது மிஞ்ச முடியாது. எங்க மிச்சமே இல்லாம போகுது. அரியும் சிவனும் ஒண்ணு, ஆதவன் வாயில மண்ணு. இப்படி அவர் எங்கிட்டீங்கன்னா அரியரனும் அண்ணனையும் பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல நான் கலைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் பார்த்து அப்படியே வியப்படைஞ்சு அப்படி உட்கார்ந்துருக்கேன். அப்படிப்பட்ட எனது குருநாதர் ஹரிகரன் அவர்களையும் வணங்கி இந்த இடத்துல அண்ணனையும் சந்திச்சு பேசக்கூடிய இந்த அற்புதமான இந்த நிகழ்வு நடக்குதுன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லினாலும் கூட இந்த இடத்துல இவ்வளவு தூரம் பேசுவீங்களே நீங்க. பரம்பரை வேட்டையா? ஆமாங்க. சின்ன பிள்ளைல உங்களுக்கு வலுப்பு ஏன் அப்படி கேட்குறீங்க தெரியுங்க? கையில இரும்போட எங்க இதை பார்த்தா இரும்பு மாதிரியா இருக்கு. எங்க கண்ணை சிலிமுகம் கேது. சிலிமுகம்? ஆமையா. சிலிமுகமா தோசை கரண்டி? அட சிலிமுகம் இங்க பாருங்களேன். தோசை கரண்டி எப்படி இருக்கும்? அது ஒரு மாதிரி மழுக்கட்டின்னு இருக்கா. இது பாத்தீங்கன்னா கூர்மையா இருக்கு பாத்தீங்களா? இது அந்த பிரித்தியா பிள்ளைக்கு மாதிரி. அப்ப நீங்க பாத்துருக்கீங்க. சரி அது போக இங்க பாருங்களேன். அது அழகான கண்ணை சிலிமுகம். அப்படி கூப்பிட்டா வந்தாலும் வந்துடும். ஆமா, வேட்டைங்கிறது பயங்கரமான வேட்டை. ஆமா, ஓடி ஆடி வேட்டையாடல. ஓடி ஆடி வேட்டையாடுனா என்னைக்கு வந்துருக்கீங்க? ஓடி ஆடி வேட்டையாடுறதுக்கு வந்திருக்கீங்க. கீழே விழுந்துட்டேலா? என்ன அப்படி கேட்குறீங்க? இல்ல காலில் முட்டை பத்து போட்டிருக்கேன். ஏங்க இதை பார்த்து என்னங்க எப்பா இதெல்லாம் இதை பார்த்த முட்டை பத்து மாதிரியா இருக்கு. எங்க இந்த காடு இங்க வந்து இந்த காட்டுக்குள்ள போகும் பொழுது விஷச்சந்திக்க தீண்டிடக்கூடாது உரமாட்டு வந்திருக்கீங்க. உரமாட்டு வந்திருக்கீங்க. உரை எந்த கடையில எந்த நண்டிலும் போக்கிறார் இது உரைங்க. ஆமா, காட்டுக்குள்ள போகும்போது பூச்சிகள் கிடைச்ச கூடாது போட்டு வந்திருக்கேன். ஆமா, உரை இல்லாத வாழ்க்கை முறை இல்லாம போக முடியா? சாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டு. குளத்துல ஒரு மாட்டுக்கும் அந்த இனத்துக்கு ஈரம் இல்லையா? ஏன்னா இனத்தை காக்க பேணி பயிரை காக்கணுமே. உங்களை பத்தி விசாரிச்சுட்டேன். உங்க பேரு? என் பேரு வீரத்தேவன். உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு நம்பிராஜ். உங்க அம்மா பேருங்க? அம்மா பேரு நங்கை மோகன். நல்லா இருக்கீங்களா? என்ன மாப்பிள்ள என்ன இப்படி வியப்பா பாக்குறீங்களே? என்ன மாப்பிள்ள என்ன பார்த்த உடனே உங்களுக்கு தெரியலையா? என்ன என்ன மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள என்ன தெரியல உங்களுக்கு? நல்லா தெரியுது. நல்லா தெரியுதுல? ஏன் நான் தான் அவன் வச்சு என்ன மாப்பிள்ள? ஏன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன விளையாட்டுலாம் விளையாண்டுருக்கா? கீச்சுக்கிட்டி குச்சி வச்சு கீட்டு பார்த்தீங்களா? கிட்டி அடிச்சு காட்டுக்க கோழி குண்டு அடிச்சுங்க. ரொம்ப விளையாண்டுருக்கான். அவன் குளத்துல போய் நான் கெளிச்சே குடிப்பேன். அவன் ரொம்ப விளையாட்டு. நான் ஓடி வந்துடுவேன். சீமக்கருவுக்குள்ள மாட்டிக்கிடுவேன். அப்புறம் கம்புல துணியை சுத்தி இப்படி பால் தெரியாது. ஹாஸ்டல்ல ஒரு விளையாட்டு விளையாடும். கையிலே மூடிக்கிட்டு கட்ட 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 நிறைய விளையாட்டு விளையாண்டுருக்கீங்க. நீங்க நம்ம விளையாட்டு கிடையாது. மாப்பிள்ள அப்படி இருந்தாங்க என்ன தெரியல உங்களுக்கு? என்ன மாப்பிள்ள நம்ம குடும்பம் இன்னைக்கு பிரிஞ்சிருந்த குடும்பத்தை நீங்க ஒண்ணு சீக்கிரம் வந்திருக்கீங்க. இல்ல இவருமையா? இவர் அம்மா உங்க அப்பா கூட அதுதான். ஆமாங்க, நக்கி நடராஜன் ஆமாங்க. எங்க அப்பாவுக்கு அது ஒரு பேர் இருக்குங்க. அம்மா உன்னல் நறுகள் அம்மா அருகே நக்கல். பாத்தீங்களா இவ்வளவு நம்ம அருமையா சொல்றீங்க. நான் தேடி வந்து என்ன நினைச்சீங்க? நான் தேடி வந்து மாடு கிடையாதுங்க. மாடு என்ற அழகான உன் மங்கை பொம்பளை தாயா தேடி வந்திருக்காங்க. என்ன மாப்பிள்ள வாழ்க்கையில என்ன என்னதான் இருந்தாலும் கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வந்து அனுபவிக்கணும்ல. அப்ப இப்படியே விட்டோம்னா உங்க தங்கச்சி எது என்ன? ஆமா ஆமா, அதனால நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து உங்க தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனா மாப்பிள்ள. என்னங்க நீங்க கொஞ்சம் எங்க குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிவார்க்கும் தன்மை உண்டு. நீங்க வந்த உடனே உங்க முகத்தை பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க சங்குகிட்ட அலையிறீங்க. அப்படியா? பழம்புரி சங்கு. பழம்புரி சங்கு அதுதாங்க நிஜமாதாங்க. பழம்புரி சங்கு கிடைக்கும் நானும் தேடி அலைகிறேன். இந்த நாடகத்துல நம்ம ரெண்டு பேரும் தான் கொடுத்து வச்சாலு. எப்படி? உங்களுக்கு ஒரு ஒம்பளை பிள்ளை, எனக்கு ஒரு ஒம்பளை பிள்ளை. எனக்கு ஒண்ணு சரி, உங்களுக்கு அம்மா அப்படியா? சரி சரி சரி. ராமதாஸ் அந்த நாடக அமைப்பாளர் பாருங்களேன், வதக்கு அடிச்சுட்டு நீங்க என்ன செய்வீங்க? ரெண்டு பேரும் டவர் எடுக்கிறாங்க. காலையில பாத்துக்கலாம். சரி மாப்பிள்ள, மாப்பிள்ளைங்கிறது சொல்லாதீங்க. உள்ள பிள்ளைய வராதுங்க.
முதல்ல வந்து இல்ல மான சுருத்தி அது மாதிரி மான தடுத்து போற மாதிரி அம்பை உருக்கி கட்டி பரிமத்த
அந்த பிள்ளை ஞாபகம் வந்துருச்சு. ஆபரேஷன் பண்ணிக்க ஓடோடி வந்திருந்தா தங்கச்சி என் தங்கையா? தங்கையே வாழ்க பெருமகளே. அடுத்ததா என் தங்கச்சி அலை போடுங்க. வள்ளிக்கண்ண வள்ளிக்கண்ண ஒண்ணு நினைச்சு நினைச்சுட்டாங்க. எதுக்கு முடிச்சு பாருங்க, மனசுல இடம் முடிச்சு பாருங்க. அண்ணா இங்க எதுக்கு வந்திருக்காங்க? அவர்கிட்ட மான காணமா. மான் வந்து நீங்க பாத்தீங்களா? மான் வரல, பாக்கல. நீ பாத்தீங்க? நல்ல பிள்ளை போய் சொல்லுங்க. பாக்கலையா? அவனும் பால் பச்சை பிள்ளை ஒரு பால் வடியுது. நம்ம 3 பேருமே ரூம் பாக்கல. 3 பேரும் பாக்கல. 3 பேருமே பாக்கல. நம்ம இடத்துல வந்திருக்காங்க. வரவேற்பு கொடுப்போம். திரும்ப
ஏய் யாரும் என்ன விட மாட்டியா? இது பொங்கச்சோறு வாங்க வர்றேன். வருக வருக வருவரே, கரத்தோடும் தமிழ் மனத்தோடும் உயர்ந்த தத்துவத்தோடு வந்திருக்கீங்க. நீங்க எதற்காக வந்திருக்கீங்க அது சீக்கிரமா சொல்லுங்க.